பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி, நாடக கம்பெனின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக காவல்துறை செய்திருக்கின்றார்கள். யாருமே நம்ப மாட்டாங்க. 900 நாட்களுக்கு பிறகு இதை யாரும் நம்ப போறது கிடையாது. யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை. வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, அதிலே ஒருவர் இந்த மாதிரி நாங்கள் கலக்க போறோம்னு பேசினாங்க, அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களா இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது. இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயல்ல காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்க பார்க்கிறோம். உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்கொயரியை தடுக்கிறீங்க? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழக்குல உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க. முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை நீங்க தடுக்கணும்? கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏத்துக்கல, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கல, எதிர்கட்சிகள் நாங்க யாரும் ஏத்துக்கல, ஏன் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய மக்களும் ஏத்துக்கல. அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலித்தனமான செயல்ல திமுக அரசு ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுக கூட்டணி தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொன்னாருன்னா, அது மாதிரி எடப்பாடி கிட்ட அவர்கிட்ட பேசினாலே போதும், நாங்க ரைடு விட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல, ரைடு விடுறதுக்கெல்லாம் நயினார் அன்னைக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கண்ணா. அடுத்த கேள்விங்கண்ணா. அண்ணா சாரிங்கண்ணே, ஆனா இன்னைக்கு திமுகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும். திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும். பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும். இந்த 3 தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ, திமுகவினுடைய எம்எல்ஏவோ, திமுகவுடைய மக்கள் பிரதிநிதியோ RSS தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதில் எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்கல. அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள், ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள், அடிப்படை அறிவில்லாதவர்கள். அதனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அரசு விழாவில் யார் பேசினாங்க நான் கேட்கிறேன். அண்ணா, சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு. சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தல. எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சு, ஏன்னா மைக் இலவசம், வாய் இலவசம், பேச்சு இலவசம். சர்ச்சைக்குரிய 2 கருத்தை பேசினா மீடியால அது ஒரு ஊரம் 10 நாளைக்கு இருக்கும். அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்ல போவது கிடையாதுங்கண்ணா. நன்றி. ஓகே.